வணக்கம், வெல்கம் டு கார்டன் அண்ட் ஹெல்த். இன்றைக்கி நம்ம ஏற்கனவே செடி வச்சுருந்த அந்த தொட்டியில் உள்ள மண்ணை எப்படி திரும்பவும் இன்னொரு செடி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு சில தவிர்க்க முடியாத காரணங்கள்னால என்னால் மாடி தோட்டத்தை ஒரு 3 மாதம் பராமரிக்க முடியலை. அதனால நிறைய செடிகள் இந்த மாதிரி ஆயிட்டது, நிறைய செடிகள் பட்டு போயிட்டது. இப்போ 3 மாதத்துக்கு அப்புறம் திருப்பியும் நான் ஒவ்வொரு தொட்டியாக எடுத்து அந்த செடிகளெல்லாம் எடுத்துகிட்டு தேவையான மண்கலவை ரெடி பண்ணி நான் செடிகள் வைக்க ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நான் 1 வருஷமாக வச்சுருக்க வெண்டைக்காய் செடி. இந்த செடியில் நல்ல நிறைய காய்கள் காய்ச்சது, நல்ல விளைச்சல் இருந்தது. ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் நம்ம இந்த மேலே கட் பண்ணி விட்டோம்னா கீழே 3 கிளை வரும். அதில் இருந்தும் நிறைய காய்கள் எடுக்கலாம். அந்த மாதிரி நான் கட் பண்ணி விட்டு அதுக்கு சரியான உரங்கள் கொடுக்காம பராமரிப்பு இல்லாதனால அந்த வெண்டைக்காய்லாம் ரொம்ப சுருங்கி அந்த பூவெல்லாம் பாருங்கள் ரொம்ப சின்னதாக வர ஆரம்பிச்சிட்டது. இந்த செடிக்கு இனிமேல் நம்ம உரங்கள்லாம் கொடுத்து அதை சரி பண்ணுறத விட இந்த செடியை எடுத்துறது தான் நல்லது. அதனால் இப்போ இந்த செடியை நான் வேரோட எடுத்துறேன். இந்த மண்ணில் சத்துக்கள் இல்லாதனால தான் அந்த வெண்டைக்காய் செடி சரியாக காய்க்கலை. அதனால் இந்த மண்ணை நம்ம அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. அதனால் இதில் இன்னும் கொஞ்சம் மண் கலவை ரெடி பண்ணி நம்ம வேறு செடி தான் வைக்கணும். இப்போ வெண்டைக்காய் செடி வச்ச தொட்டி அப்படின்னா திருப்பி நம்ம வெண்டைக்காய் செடி வைக்கக்கூடாது, வேறு செடி தான் வைக்கணும். அந்த மாதிரி வச்சா தான் வளர்ச்சி நல்லாயிருக்கும். இப்போ நான் இந்த மண்ணை ஃபுல்லாக தரையில் கொட்டிடுறேன். இப்போ இந்த மண்ணை பூரா நல்லா உடச்சி விட்டுறணும். இந்த மண்ணில் மண்புழு நிறைய இருக்குது. அதனால் மண் நல்ல லூஸாக தான் இருக்குது, ஆனால் அதுக்கு தேவையான உரங்கள் தான் கிடையாது. இப்போ நம்ம இந்த மண்ணை நல்லா உடச்சி விட்டு தூள் ஆக்கிடலாம். இப்போ இது கூட திருப்பியும் நம்ம செம்மண், வெர்மி கம்போஸ்ட் எல்லாம் சேர்த்துக்கணும். இப்போ நான் இதில் ஒரு தொட்டிங்கிறனால 2 கரண்டி செம்மண் எடுத்துக்கிறேன், 3 கரண்டி வெர்மி கம்போஸ்ட் எடுத்துக்கிறேன். வெறும் செம்மண்ணும் உரமும் கலந்தோம்னாலும் அந்த மண் இன்னும் கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்கும். அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நான் 3 கரண்டி தேங்காய் நார் கழுவி சேர்த்துக்கிறேன். இது கூட காஞ்ச மாட்டுச்சாணம் நான் 2 கரண்டி சேர்த்துக்கிறேன். மாட்டு சாணத்தை நல்லா உடச்சி விட்டு இது கூட சேர்த்துக்கணும். அப்புறம் கொஞ்சமாக வேப்ப முன்னாக்கு அதிகமாக சேர்த்துடக்கூடாது. நம்ம சேர்த்த கலவையெல்லாம் ஒன்றா சேர்கிற மாதிரி நல்லா அந்த மாதிரி கரண்டினால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ செடிக்கு தேவையான மண் கலவையை ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த மண்ணை நம்ம தொட்டியில் வைக்க ஆரம்பிச்சிடலாம். தொட்டியில் இருக்க செடி பூச்சி தாக்குதல்னால இறந்து போச்சு அப்படின்னா நம்ம இந்த தொட்டியை திருப்பியும் கழுவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கணும். நான் சரியாக முளைக்கலைங்கிறனால தான் எடுக்கிறேன். அதனால் அதே தொட்டியை தான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த தொட்டியில் ஹோல்ஸ் இருக்க இடத்துலலாம் நம்ம கல்லை வச்சுட்டு முதல்ல நம்ம காஞ்ச இலை சருகுகளை சேர்த்துக்கலாம். இலை நல்லா காஞ்சி இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மண் கலவையை சேர்த்துக்கலாம். எப்போவுமே தொட்டியில் அதனோட அளவில் 3/4 பாகம் வரைக்கும் நம்ம மண் நிரப்பிக்கணும். அப்போ தான் செடி நல்லா சூரிய வெளிச்சம் பட்டு நல்லா முளைக்க ஆரம்பிக்கும். இப்போ நம்ம தொட்டியில் மண் ஃபில் பண்ணதுக்கப்புறம் உடனே நம்ம செடி வச்சிடக்கூடாது. ஒரு 2 நாள் நல்லா அதை ஆற விட்டுறணும். அதுக்கப்புறம் தான் நம்ம செடிகளோ அல்லது விதைகளோ போட ஆரம்பிக்கணும். அப்போ தான் செடி நல்ல க்ரோத் இருக்கும். இந்த மாதிரி மண்கலவை நான் ரெடி பண்ணி தான் என்னோடய மாடி தோட்டத்தில் நிறைய காய்கறிகள் விளைச்சல் எடுத்திருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கார்டன் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.